45 வருஷமா முல்லைத்தீவு காட்டுக்குள்ள பாட்டின்ற தவம் இன்னைக்கு தான் வந்து பழிச்சிருக்கு. இந்த உயிர் இருக்கு நினைக்க அவக்கு ஒரு நன்றியை நான் சொல்லுவேன். லண்டனை வசிப்பிடமாகவும் கொண்டு தண்ணி இல்லாமல் நான் தலையில் சுமந்து கொண்டாந்து வச்சுட்டு ஒரு குடம் ஆண்டிட்டு வந்துட்டு அடுத்த குடத்துக்கு போக கால் உள்ளையும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு கொண்டிருந்தேன்னா, முதலாவதாக பாட்டி அவங்களோட குடத்தில் தண்ணி அடித்து நிரப்ப போகிறா. சந்தோஷமா ஆக்கள் உதவி இருக்கவங்களுக்கு கட்டுக்கிணறு கட்டி கொடுத்தவங்களும் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒரு உதவியும் இல்லை. என்ன ஒரு கழிச்சு விட்ட மாதிரி விட்டுருந்தாங்க. 1,90,000 ரூபாயும் 2ஆம் கட்ட வேலையில் முடிஞ்ச 45,100. எனக்கு இந்த தண்ணி கிடைச்சதே பெரிய பவுன் கிடைச்ச மாதிரி இடம். வணக்கம், தமிழோடு தரணியங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன். ஓகே, இன்றைக்கு வந்து என்ன காணொலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று தினம் பார்த்துருப்பீங்க பாட்டியின் வீட்டை பொங்கல் பொங்கின அந்த வீடியோ வந்து. ஸோ தொடர்ச்சியாக எல்லாத்தையும் வந்து ஒரே காணொலியில் போடையிலான்றதால வந்து இன்றைக்கு இந்த பொங்கல், அதாவது இந்த பொங்கல் அப்படி பொங்கி இதை அப்படி படைச்சது சம்பிரதாய முறைப்படி, அதை தாண்டி இந்த குழாய் கிணறுலாம் வந்து யார் செய்து கொடுத்தான்றது எல்லாத்தையும் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. அதாவது வெகு நாள் பாட்டி ஆசைப்பட்ட ஆசை இன்றைக்கு அவரோட கனவு எல்லாமே வந்து நிறைவேறி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எங்களுடைய சொந்தங்களினுடைய ஆதரவுல தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா வந்து நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட எப்படின்னு 45 வருஷமா இருக்கிறேன். 45 வருஷமா இருக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் கூடியது எனக்கு தண்ணி வசதியே இல்லை. 45 வருஷமா முல்லைத்தீவு காட்டுக்குள்ள பாட்டின்ற தவம் இன்னைக்கு தான் வந்து பழிச்சிருக்கு. இத்தனை வருஷ தவத்துக்கு வந்து கிடைச்ச பலன் வந்து இந்த தண்ணி. ஸோ பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அதாவது தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. பாட்டிக்கு மட்டும் கிடையாம பாட்டியோட பக்கம் வந்து இந்த பக்கம் உடையார்கட்டு குளத்தை அண்டின பகுதிக்கு வந்து யாரெல்லாம் போக போறீங்களோ அவங்க எல்லா பேருக்குமே வந்து தண்ணி வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. யார் வீட்டு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா தெய்வான பாட்டின்ற வீட்டை அதை அமைச்சு கொடுத்தது வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அவங்க யார் அப்படிங்கிறத வந்துட்டு வீடியோ பினிஷிங் கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா பாட்டி சரி, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க பானை வந்து பொங்கி முடிஞ்சதை எல்லாத்தையும் தூக்கி ஒரு வீடியோவில் போட இல்லாது, அட் பண்ண இல்லாது. அதில் இருந்தால் நாங்கள் அந்த அட் பண்ணல. திறங்க பாட்டி பார்ப்போம். இது வந்து அந்த என்ன உந்தையில் வந்து எப்படி தந்தா தாரவங்க அந்த பொங்கல் தெரியுமா, கொஞ்சம் கூழ் மாதிரி நல்லா இருக்கு. வந்து நெருங்கி சும்மா வந்து ஷார்ட் ஆகுங்க. நீங்க தண்ணியை ஊற்றி இல்லை தண்ணி வத்த சரியா வரும். அது வந்து எனக்கு பார்க்க மயில பொங்கல் மாதிரி. டேய், அது வந்து இந்த அரிசியில் இது பிரச்சனை இல்லை. அது சிவப்பரிசி இறக்கும் பாட்டி. அவர்த்த கொண்டு போமே. இல்லை எல்லாத்தையும் நீங்கள் பாட்டியை தான் போட சொல்கிறீங்க. அப்போ அதில் இந்த இதையும் ஓகே, நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. என்ன ஒரு கவலை, திரவியமரம் நம்ம நிற்கக்குள்ள வந்து செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ இனி என்ன செய்யணும், ஒன்றும் செய்யலாது இன்றைக்கு. என்ன பாரு, வாங்க நீங்கள் அங்கே நிற்க. இது தண்ணி அதெல்லாம் நாங்கள் எடுப்போம், நீங்கள் வாங்க. நீங்கள் இது செய்கிற வேலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா சரி. தேங்காய் உள்ளுக்கு இருக்குடா, பூசணிக்காய் இருக்கு, எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. படையில் வேலையெல்லாம் நல்லா தெரியுமே இப்போ உங்களுக்கு. அந்த குடத்தையும் எடுத்து வாங்க பாட்டி. வாரே கழிவு சாம்பிராணி தட்டு எடுத்துட்டு வந்துடுறேட்டா. அள்ளி வைங்கடா, அப்புறம் என்ன வைக்க சொல்றீங்க? ஓகே, இதுல இருந்து பாடி தண்ணி வைக்கிற தண்ணி அது படைச்சா தண்ணி வச்சே ஆகணும். அதாவது நல்ல சின்ன செம்பில் தண்ணி வைக்க பாட்டி வந்து. சரி பாட்டி கையால் படைங்க ஃபஸ்ட்டா. ஓகே
ஓகே. அள்ளி வைங்க இருந்தாங்க. அப்படியா? ஒரு கரண்டி வைக்கிறீர்கள், 3 கரண்டியில் அப்படி வைக்கணும். அது பிரச்சனை இல்லை, எனக்காக நீங்கள் இருக்கிறீங்க. பிரசாந்தும் வை, லண்டனும் வை. எனக்கு தெரியா, அது வளமை. எனக்கு ஹாரம் இல்லை, அங்கே கூட வைப்பாரு. சுட சுட புக்கி அடி தலையில் வச்சிட போகிறோம். பிரசாந்தமா, பிரசாந்த் கொஞ்சம் இந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு, ஆள் பாவம். அதெல்லாம் லீவே, எங்களுக்கு லீவே இல்லை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான முறை. ஓகே, நல்லா தான் வந்துருக்கு பொங்கலா. மற்ற இடத்து வைங்க வாட்டி. மிச்ச வேலையில் என்னென்ன செய்யறேன்னு இந்த சாமி வேலையெல்லாம் தெரியாது, படையல் வேலைகள் எல்லாம். மேலுக்கு வைக்கிறடா, மேலுக்கு பொங்கலுக்கு மேலே வைடா, வெத்தலை வாக்கு. இல்லை இல்லை, எப்படியா வைக்கிறீங்க? இப்படி தாண்டா வைக்கிறது, இது அங்கே வச்சிருக்கணும், பொங்கல் இங்கே முன்னுக்கு வச்சிருக்கணும். அப்படி வை, பக்கத்தில் வை பழத்தை. அது வராது. சந்தனம் குங்குமம் இங்கே இருக்கு சந்தன குச்சி. ஓய் பாரே, ஆடு கூப்பிடுது பாட்டியே, வாரம் பாத்தியா அப்படின்ட்டு. பாட்டியா தேங்காய் உடைச்சிக்கணும். தேங்காய் அடுத்து அந்த இதெல்லாம் கொண்டு வச்சிடணும். என்னதுக்கு அந்த இது தெரியும்? தேசிக்கா அடுத்து அந்த அது என்ன பூசணிக்கா? நட்டாங்க விளக்கம். கண்ணூர் படாமல் இருக்கிறது தான் இந்த பூசணிக்காய் ஹட்டுறேன். ஆனால் பாட்டி என்னது பூசணிக்காய் என்னதுக்கு பாட்டி? வெட்டணும் பூசணிக்காய். தேங்காயை உடைச்சிட்டு பூசணிக்காய் வெட்டுவோம். நீங்கள் உடைச்சி வைங்க. அது என்னது? சாம்பிராணி கொட்டுறேன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. நம சிவாய. ப்ரோ, அந்த மணி அடிக்கிற சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போடுவீங்களா நீங்க? எல்லாம் போடும். எல்லாம் போடுவீங்க. நீ தான் போட போற. இங்கே வா சிவா, வா இந்த பூசணிக்காயை வெட்டு. பூசணிக்காய் வெட்டு. அதுல திருநீரை பூசி எப்படி பொட்டு வைய தண்ணி தள்ளி. சரி சரி, கீழே வச்சுட்டு ரைட். வெட்டுன்னு அந்த சந்தனம் பூசுறேன். என்ன நடுவில் அப்படி புலந்துடுவே? அப்படி இல்லை, அப்படி குறுக்க வெட்டு. இப்படி தானே? நடு உள்ள குங்குமம் பூச கொஞ்சம் தான். என்னதுக்கா வெட்டுறதுக்கா சொல்லுங்க. இதா இது கோழி இல்லை கோழி சாவல் அப்படி இப்படி இல்லை பழி கொடுக்கறது. இது வெட்டுனா 7 கெடா வெட்டினதுக்கு சமம். அப்படியா? பாவம் இல்லைனா சீரை இல்லை இருந்தாலும். ஓகே ஓகே. தேசிக்கா சரி என்ன? ஓகே. காட்டுதா இருக்க? நாங்கள் இப்போ அவங்க நின்று இருந்தால் அதை இப்படி கட்டி ரிவன் கட்டி வந்து திறந்துருக்கலாம். நீங்கள் நாங்கள் நேரத்தோட வீடியோவில் காட்டியிருப்போம் என்ன. ஸோ யார் அது செய்யுதுன்னு சொல்லி ஒருக்கா அப்படியே ஒருக்கா வாசிச்சுட்டு போயிருக்கலாம் திரும்ப ஒருக்கா.
குழாய் கிணறு அன்பளிப்பு செரிக்கப்புலம் சுழிபுரம் கிழக்கை பிறப்பிடமாகவும் லண்டனை வசிப்பிடமாகவும் கொண்ட அமரத்துவம் அடைந்த திருமதி அண்டன் எட்வர்ட் ராஜினி அவர்களின் அன்பு நினைவாக ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனலூடாக இக்குழாய் கிணறு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ போன வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க, இந்த வேலைகள் நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் இது எப்படி முடிய போகுதுன்றது வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லி நம்ம ஒவ்வொரு வேலை முடிஞ்ச ஒரு இந்த கட்டணும் அதெல்லாம் வந்து. ஸோ இதான் வந்து அதில் ஃபுல் கம்ப்ளீட். அதாவது இந்த இடத்துல 2 வழியாக தண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இப்போ அடிக்கிற தண்ணி வந்து இந்த வழியால் அப்படி வலிஞ்சு ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த செட்டப் வந்து வச்சுருக்கு. இங்கெல்லாம் நிறக்கம் பண்ணுறதால. ஸோ இப்போ வந்து முதலாவதாக பாட்டி அவங்களோட குடத்தில் தண்ணி அடித்து நிரப்ப போகிறா. சந்தோஷமாக கிளப் பண்ணு. ஈஸியாக இருக்க வாடி அடிக்கிறது. சந்தோஷம். உண்மையிலே வந்து அவ்வளோ காலம் இதுக்கு இது இவ்வளோ காலம் உழைப்பு போடுறோம். இங்கே வாங்க பின்னால பாட்டின் ஆசை வந்து பாட்டியை சந்திச்சோமோ அப்ப பாட்டி கேட்ட தேவைகள்ல ஒன்று மிகப்பெரிய தேவை தனக்கான தண்ணி தேவை. மேல தவித்த வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா மதத்திலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு அன்பான ஒரு 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 வார்த்தையா வந்து இருக்குது. ஸோ அந்த வகையில பாட்டியின் இந்த தவிச்ச வாய்க்கு பாட்டிக்கு மட்டும் கிடையாம இப்போ அக்கம் பக்கம் வரக்கூடிய நிறைய பேர் சொன்னா இந்த குளக்கரை அண்டியில தொங்கல் வீடே வந்து பாட்டியின் தான். ஸோ இங்கே வந்து வேலைக்கு போறவங்க எல்லாருமே பாட்டியின் வீட்டை கடந்து தான் போவாங்க. இப்போ வந்து நீ பாட்டியை வீட்டை தண்ணி எடுத்துட்டு போவாங்களா? அப்போ கொடுப்பீங்களா ஆளுக்கு மட்டும் தண்ணி? கட்டாயம். பிரச்சனை எல்லாம் இல்லை. ஸோ அப்போ உண்மையில வந்து எங்களுக்கும் சந்தோஷம். நிரம்பிட்டேனே தண்ணி. இது வந்து இதுக்கப்புறமா வந்து பாட்டி இன்னொரு வீட்டை போய் தண்ணி அலைஞ்செல்லாம் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பாட்டியின் ஆசை இப்படி பொங்கல் எல்லாம் செய்து வந்து இதை திறந்து வைக்கணும்னு சொல்லி பாட்டியின் ஆசைப்படி வந்து அண்ட் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்காக காசு இதுக்கு செலவழிச்சிருக்காங்க. அது எவ்வளோன்னு சொல்லி அப்படி நாங்கள் சொல்கிறோம். ஸோ அவங்களோட விருப்பமும் அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக வந்து எங்களோட விருப்பமும் இந்த பொங்கல் செய்யணுன்றது. ஸோ செய்து அழகாக இன்றைய நாள், அதாவது எத்தனாம் தேதி, 7ஆம் மாதம் 1ஆம் தேதி 2026 பாட்டியின் குழாய் கிணறு திறந்து வைக்கப்பட்டது. மாச முதல் நாள்லேயே வந்து ஆரம்பமாகுது. அதான் நான் 30ஆம் தேதி பாட்டி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 1ஆம் தேதி போக முடியும்டா, ஆரம்ப நாளில் வந்து அதை செய்யணும்னு சொல்லி 1ஆம் தேதியை வந்து நாங்கள் செய்திருக்கோம். ஸோ பாட்டியோட பழைய கிணறுன்னு சொல்லி அது வந்து ஒரு என்னடாது அப்படி ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ வந்து பாட்டியின் கிணறு வந்து இது உண்மையிலே கிணறு கட்டினால வந்து நம்ம அங்கேயும் வந்து இந்த பொங்கி எல்லாமே செஞ்சாங்களோட அந்த கிணறு ஒன்று கட்டி கொடுத்து நாங்கள் செய்தது. அங்கேயும் வந்து பெருசாக செய்யுது பொங்கல் வந்து. ஏன்னா அது ஒரு கிராமத்துக்கு எடுத்து கொடுத்தது வந்து. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு பாட்டியின் வீட்டு தான் இப்படி தண்ணி குழாய் கிணறு அடிச்சு கொடுத்துருக்கோம். குழாய் கிணறு அடிச்சது எங்கள் மூலம் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து எங்க புல்லுமலை பக்கம் வந்து அடிச்சது. அதுல ஒருத்தர் சக்சஸ் ஒருத்தர் ஃபெயிலியர் நினைக்கிறேன் நான். தெரியல. அதுக்கப்புறம் வந்து இப்ப நாங்க நின்று அடிச்சது எல்லாம் முடிக்கிற இடம் வந்து சொன்னா அப்புறம் வந்து இது அதான். இதை முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து தண்ணி வத்தாது. இப்போ நாங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு பார்க்கல தண்ணி வந்து மேலுக்கு நின்றுது. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அப்படி பார்க்கலன்னு சொல்லி சொன்னால் பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த பாட்டியின் தெய்வான பாட்டின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டியின் அந்த வீடியோலாம் வந்து வரும். ஸோ அப்போ நாங்கள் இவ்வளோ கால வேலை அண்ட் வந்து இதுக்கப்புறமா நாங்களும் வலிக்கிட்டு இந்த ஊருக்கு போகிறோம்ன்றதுக்காக வந்து நாங்கள் இதை வந்து திறந்து வச்சுனாங்க இன்றைக்கு. இதுக்கப்புறமா வந்து இதில் எவ்வளோ முடிஞ்சேன்னு சொல்லி எல்லாம் வச்சுட்டு இது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே பாட்டியோட வீட்டை தான் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தானே வந்து போக போகிறோம். சரியா பாட்டி? அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். அப்போ இந்த இடத்துல இருந்து சொல்லுங்கள், உங்களை நேசித்து பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டு இருப்பாங்க. என்ன நேசிக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் நன்றி. இந்த தண்ணியை தந்த தனிய மலரம்மாவுக்கு முதல் கண் வணக்கம். எனது ஆசை அன்மா என்னண்டா தண்ணி இல்லாமல் நான் தலையில் சுமந்து கொண்டாந்து வச்சுட்டு ஒரு குடம் ஆண்டிட்டு வந்துட்டு அடுத்த குடத்துக்கு போக கால் உள்ளையும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு கொண்டிருந்தேன்னா. அப்படி உண்மையிலே வந்து எவ்வளோ தூரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எத்தனை கிலோமீட்டர் வரும்? இது ஒரு ஆமாம், அப்படி ஒரு 900 மீட்டர் 950 மீட்டர் அப்படி 1 கிலோமீட்டர் அப்படி வரும் நினைக்கிறேன் பாட்டி. இப்படி போய் அந்த வெண்டலை போகணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் பாட்டி தண்ணி அள்ளிட்டு வரணும். அப்போ ஒரு தடவை வந்துட்டு திரும்ப போய் வந்து பாட்டின்ற இந்த உடம்பு வச்சுக்கணும். இந்த வயசில் வந்து அதை செய்ய இயலாது. ஸோ அப்போ எவ்வளோ கால ஆசை வந்து உங்கள்ட்ட வீட்டை ஒரு கிணறு வரணும்னு? கிணறு வரணும்னு நீண்ட கால ஆசை. ஆனால் அது நிவாரணை ஆனதே இந்த என் பேரைமாறு 4 பேரோட உதவியும் மலர் தெருவியம்மாட உதவியும் மிகவும் ஒத்துழைப்பாக இருந்துச்சு எனக்கு. ஓகே, அப்போ வந்து அப்படியே காட்டு என்னென்ன செய்து அப்படி இப்படி படைச்சேன்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது சமய சம்பிரதாய முறைப்படி வழியாக வந்து அந்த பொங்கல் எல்லாம்
படைச்சி அந்த வாழைப்பழம் எல்லாம் வச்சு வந்து எல்லாமே வந்து செய்தாச்சு. ஸோ பாட்டின் ஆசைப்படி வந்து இந்த பூசணிக்காயும் பட்டுனேன் பாட்டி சொன்னால் வந்து நேற்றே வந்து இப்படி பூசணிக்காய் வட்டணும்னு சொல்லி அப்போ அதுக்கு வந்து செய்தாச்சு. அது கண்ணூர் தெரிக்கிறதுக்காக அப்படியா பாட்டிக்கு இருக்கிற திருஷ்டி எல்லாம் வந்து அதோடய பட்டு போயிடும். ஸோ அப்போ வீட்டில் அவருக்கு அடிச்சு பாரு தண்ணியா ஃபம் ஏல ஒரு அடியா தண்ணி எப்படி தண்ணி நல்லா நானும் அண்டைக்கு வந்து பார்த்தேன். அண்டைக்கு ஆனால் முதல் நாள் குடிக்கக்குள்ள எனக்கு வந்து இந்த கடும் தொம்பல் தான் அந்த சேற்று மனம் மாதிரி ஒன்று இருந்தது. இப்போ இன்றைக்கு ஓரளவு பிரச்சனை இல்லைண்ணே. அடிக்க ஒரு அடியா எல்லாம் போயிருமா உள்ள இருக்கிற அந்த எல்லாம் வந்து வரும் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த தண்ணிகள் இறங்காதானே அப்படியே ஓடி அடிச்சு தண்ணி இங்கே இடத்துல ரெண்டுகள் இறங்குறது சேற்று மனம் கொண்டு வரும். சரி அப்போ என்ன பாடி அவ இணலுக்கு போ. அப்போ இனி இந்த ஒரு 50 மீட்டர் ஒரு 10 மீட்டர் தூரமும் இருக்காது. பாட்டி பக்கத்தில் அடிக்கிற டக்குன வேலை டக்குன வேலை சிரிப்பை வேறு பாட்டி நேரத்தில். அம்மா எனக்கு இந்த தண்ணி கிடைச்சதே பெரிய பவுன் கிடைச்ச மாதிரி இடம். அண்ணனா வெளியில இருந்து தண்ணி எடுக்கிற முதல் ஆள் நீங்க தான். நான் தான் கண்ணாடி கொடுத்துட்டு வருவா கண்ணாடி போட்டுக்கு அடிக்கணும் வருவா அவசரப்படாதையா தம்பி அப்படி பிடிக்க போறீங்க. கோயில் இடத்துல இருக்கு அப்ப அந்த கோயில் அங்கே இருக்கிறா கொஞ்சம் தூரம் போகும். அங்கே இருக்கு இந்த தண்ணி நல்ல நாங்களாம் எடுத்துட்டு போவோம். இல்லை நானே வந்து குடிச்சு பார்த்துட்டு நான் போனேன். நான் போட்டோ அனுப்பிட்டேன் பார்க்கலையா. ஓகே குழாய் கிணறு வேலை திட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட நிறைய நாளாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பாட்டியை சந்தித்த காலத்துலேருந்தே எங்கள்கிட்ட விருப்பம். ஆனால் வந்து இந்த மாதம் தான் அதாவது 2026 7ஆம் மாதம் தான் அந்த வேலையை வந்து முற்றுமுழுதாக முடிஞ்சு இன்றைக்கு 1ஆம் தேதி பாட்டியோட கையில் ஒப்படைச்சிருக்கோம். இதுக்கப்புறமா வந்து பாட்டி அழகாக அவங்கள்ட்ட விட்டு அவங்கள்ட்ட தேவைக்கான அந்த தண்ணியை வந்து எடுக்கலாம். உண்மையிலே மனுஷரை தாண்டி வந்து எல்லா உயிரினங்களுக்கும் உணவோட முக்கியமோ அதை தாண்டி வந்து தண்ணி அதாவது நீர் தான் வந்து முக்கியம். ஸோ நீர் பெற்றுக் கொடுக்குறதுன்றது வந்து உண்மையிலே ஒரு பெரிய கொடைன்னு தான் சொல்லலாம் வந்து. ஸோ இப்படியான ஒரு விஷயத்தை செய்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரவியமலர் அம்மா. திரவியமலர் அம்மானா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஆர்ஜி வித் கேஜேயில் நாங்கள் வந்து ஒரு அம்மாவை சந்திக்க போன வீடியோ இப்போ ரீசெண்ட் டைமாக தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அம்மாக்கள் தான் வந்து இந்த குழாய் கிணறு செய்து கொடுத்தவங்க. அவங்க நிற்கக்குள்ளேயே அவங்கள கூட்டிக் கொண்டு வந்து இதை செய்யணும்னு சொல்லி எங்கள்கிட்ட ஆசை. ஆனால் வந்து அவங்க வந்தவங்க அவங்களோட வெக்கேஷன் முடிஞ்சு வந்து அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்களோட மகளோட நினைவாக தான் வந்து இந்த குழாய் கிணறை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே எங்கள்கிட்ட சார்பாகவும் எங்கள்கிட்ட சேனல் சார்பாகவும் வந்து நாங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதை தாண்டி வந்து ஸோ பாட்டிக்கு இந்த விஷயம் செய்து கொடுத்ததை நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஸோ நிறைய நாள் நீங்கள் இந்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லியிருந்தேன் எல்லா வீடியோவிலையும் கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோ முடிஞ்சது எவ்வளோ பட்ஜெட்டில் இதெல்லாம் வந்து முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி. ஸோ இப்போ அதுக்கான டைம் என்ன பாட்டி என்ன விளக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா நேரத்தோட வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சு தானே. அப்போ இந்த அந்த பொங்கல் செலவு வந்து நான் சொன்னாங்களா அப்போ நீங்கள் நாங்கள் தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. பாட்டி சொன்னால் இல்லை நானே வாங்கி எடுக்கிறேன். யார் சொன்ன உண்மையை சொல்லுங்க அப்புறம் சொல்லுவாங்க நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னேன் நீங்கள் வாங்கிட்டு வந்து அவனை இல்லை உங்களை கஷ்டப்படுத்துறோம்னு சொல்லி சரி யோசிக்கலாம். அப்படி இல்லை அவங்க அங்கேருந்து வெயிலில் வாகனம் இல்லாமல் இரவலாக வாகனம் பிடிச்சி வந்து திருப்பி கடைக்கு போய் என்ன சாமான் வாங்கி கொண்டாந்து பொங்குறதை விட நான் சொன்னேன் நான் வாங்குகிறேன் நீங்கள் வாங்க ரெண்டு மாதிரி சொன்னா வந்து அப்போ நான் சொன்ன வந்து சரி வாங்க பாட்டி நாங்கள் வந்து அந்த காசை தாரம் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அதுக்குரிய வில்லத்தான் எடுத்துக்கொண்டு பாட்டிக்கு கையில் தந்துருக்கா. ஸோ உண்மையிலே வந்து நாங்கள் எவ்வளோ கால பழக்கம் அந்த வில்லெல்லாம் கேட்கல. ஆனால் இருந்தாலும் ஸோ இதுக்கு எவ்வளோ முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபா வந்து முடியுது. அதை வச்சுக்கணும். இந்த காசை நீங்கள் வச்சுக்கணும் 5000 ரூபா பொங்கலுக்குரியது சரிதானே. ஓகே அப்போ மொத்தமாக வந்து இதோட சேர்த்து எவ்வளோ முடிஞ்சதுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். முதலாவது அதாவது இந்த குழாய் கிணறு அடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் இஞ்சால பக்கம் அடிக்கிறதுக்கு 1750 ரூபா சம்திங் 1800 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்லி சொன்னார். அப்படி 100 அடிக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 1,80,000 ரூபா வரும். ஆனால் வந்து பாட்டிக்கு அடித்து கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட 1400 ரூபாய்க்குண்ணே. ஒரு அடி வந்து 1400 ரூபாய்க்கு படி அடித்து கொடுத்தவர் வந்து அப்போ 100 அடிக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 1,40,000 ரூபா இந்த குழாய் கிணறு அடித்ததுக்கு மட்டும். அதுக்கு பிறகு வந்து புரியும்பா இந்த மேலே வச்சு அந்த பைப் மாட்டினது மற்ற செலவு எல்லாம் சேர்த்து வந்து 28,000 ரூபா. அன்றைக்கு வந்து அண்ணாட கையில் வந்து கொடுத்தது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,68,000 ரூபா. ஸோ பாட்டியின் அந்த குழாய் கிணறு அடித்த வீடியோ 4வது வீடியோன்னு நினைக்கிறேன். 4வது வீடியோவில் வந்து இருக்குது. அந்த வில்லையும் காட்டி அந்த காசு வந்து நான் அண்ணாவை கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க. ஆனால் வந்து பில்லோட அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கேன் பம்ப் போடுற அந்த அந்த உள்ள மாட்டுற அந்த பைப்பு அதில் பில் எல்லாமே வந்து கையில் கொண்டு வந்திருக்கேன். அந்த அண்ணா சொன்ன மாதிரி வந்து அவங்க இஞ்சளவுக்கும் ஒரு அடிக்கு வந்து 1700 ரூபாய் எடுக்கிறவங்களாம்.
இப்போ இது வந்து பாட்டிக்கு ஒரு ஹெல்பிங், அதாவது உதவி திட்டமாக செய்கிறவன்றதில் வந்து 1400 படி எடுத்திருக்காங்க. இப்போ அன்னட கணக்கு அதில் பார்த்தீங்கன்னா பைப்பு இது அடிச்சு இறக்குறதுக்கு வந்து 1,40,000, 100 அடிக்கு வந்து 1,40,000, அதோடு சேர்த்து இந்த 8,600 ரூபா, அதாவது உள்ளே வந்து அந்த பைப் இது வந்து போட்டதுக்கும் அது வந்து இந்த ஹேண்ட் பம்பு வந்து 19,500 ரூபா ரெண்டும் வந்து பில்லோட வந்திருக்கார். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கே வந்து அந்த சல்லிக்கல் அதை தாண்டி வந்து அந்த நாட்டு அந்த கட்டையை காட்ட இருக்க அந்த கட்டை வரைக்கும் வந்து காசு இந்த இருக்கிற கட்டை வரைக்கும் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தது. ஸோ அப்போ இங்கே அதுக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சல்லிக்கல் அடுத்து வந்து கட்டைக்கு வந்து 7,000 ரூபா முடிஞ்சிருந்தது. ஸோ அந்த வாகனத்தில் ஏற்றி வர கூலியும் வந்து அந்த சல்லிக்கல் ஏற்றி பறித்த அந்த அண்ணா ஒரு போராட்டத்திலிருந்து காலிலேருந்து ஒரு அண்ணா வந்து ஸோ என்னோட சும்மா வந்தவர். அதுக்கப்புறமா அவர் நானே செய்கிறேன்னு சொல்லி செய்ததுக்கு நாங்கள் வந்து அவருக்கும் நாங்கள் அந்த கூலி கொடுத்துருந்தோம். நாங்கள் மொத்தம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,700 ரூபா, அதாவது அந்த வாகனத்துக்கு 1,700 ரூபா நினைக்கிறேன், அவருக்கு கொடுத்த காசு 2,000 ரூபா நினைக்கிறேன். ஸோ 3,700 ரூபா முடிஞ்சிருந்தது. அதே மாதிரி அன்றைக்கு வந்து சாப்பாடு, அடுத்தது தண்ணி, அடுத்தது வந்து அந்த அவங்களுக்கு அந்த ரிங் ஷோவில் கேட்டவங்க கொட்டுறதுக்கு அந்த குழாய் கிணறு அடிக்கிறதுக்கு ஏதோ ரிங் ஷோவில் வந்து கொட்டினவங்க அதெல்லாம் வந்து கேட்டவங்க அதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு பில் வந்தது 5,800 ரூபாய்க்கு. அதை தாண்டி வந்து ட்ராவலிங் எல்லாம் அந்த கோஸ்டெல்லாம் வந்து முடிஞ்சது 5,500 ரூபா. மொத்தம் அன்றைக்கு முடிஞ்சிருந்தது, அதாவது குழாய் கிணறு அடித்து அன்றைக்கு முடிஞ்சிருந்தது 1,90,000 ரூபா வந்து முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா 2ஆம் கட்ட வேலை, அதாவது அந்த கட்டுக்கட்டுற வேலை இருக்குது தானே, அந்த கட்டுக்கட்டுற வேலைக்கு வந்து பாட்டி போட்டு அனுப்பின பில் வந்து 32,100 ரூபா. அதாவது அந்த பில்லை நான் சைட்டில் அட் பண்ணும் பாருங்க. அதாவது இந்த மேசண்ட கூலி, சமையல் காசு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து போட்டு அனுப்புனது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டிரெக்டாக வந்து அந்த கல்லெல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமா இருந்த மிச்ச காசு வந்து போன வீடியோவில் பாட்டி 20,000 கொடுத்துட்டு போனாங்க. அவன் மொத்த கணக்கெல்லாம் கூட்டி பார்க்க சரியாக பாட்டி சொன்ன கணக்கு தான் வருது 32,100 ரூபா. அதே மாதிரி வந்து இந்த கல் பதிச்சதுக்கு வந்து 8,000 ரூபா முடிஞ்சிருந்தது, அதாவது அந்த கல்லுக்கு வந்து 8,000 ரூபா முடிஞ்சிருந்தது. அடுத்தது பொங்கல் வேலைக்கு வந்து இப்போ 5,000 ரூபா நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இது கோஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45,100 ரூபா. அப்போ முதல் முடிஞ்ச 1,90,000 ரூபாயும் 2ஆம் கட்ட வேலையில் முடிஞ்ச 45,100 ரூபாயும் சேர்த்தா 2,35,100 ரூபா. ஸோ இவ்வளோதான் பாட்டியின் இந்த கிணறு அடிக்கிறதுக்கு 2,35,000 ரூபா வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குழாய் கிணறு அடித்தது, அந்த கட்டு பதிச்சது, அந்த கல் பதிச்சது, அந்த கட்டுனது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து முடிஞ்ச காசு 2,35,100 ரூபா. சரிதானே? ஸோ இதை யார் செய்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரவிய மலர் அம்மா தான் வந்து செய்திருந்தாங்க. முதல் கட்டமாக கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவங்க. அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் கணக்கு பார்த்து சொன்னாங்க மிச்ச காசு, அதாவது இந்த கட்டுறதுக்கு இவ்வளோ முடியும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கட்ட காசும் போட்டிருந்தவ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த வேலையை வந்து முடித்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பில் அதெல்லாம் வந்து அந்த போன வீடியோவில் நான் காண்பிச்சிருப்பேன், அந்த வீடியோவை பாருங்க. நான் ஏன் இதை வந்து திரும்ப ஆதாரபூர்வமாக சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க இருப்பாங்க தானே, அது எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து வந்தது. ஆனால் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்கன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் வந்து அதை சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் எங்களோட எவ்வளோ கால பழக்கம் வந்து தெரியும், நாங்கள் அவங்களோட எவ்வளோ கால பழக்கம் வேண்டும் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் இருந்தாலும் அதை வீடியோவில் சொல்லணுன்றதுக்காக வந்து நான் சொன்னேன். சரி பாட்டி, அப்போ உங்களோட வேலை வந்து முடிக்கிறதுக்கு மொத்தம் 2,35,000 ரூபா செலவழித்து அவங்க செய்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அவங்களுக்கு என் மனப்பூர்வமான அன்பு நன்றி, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். 40 வருஷமாக நான் இருந்தும் எனக்கு எத்தனையோ லைக்கெல்லாம் ஓடி திரிஞ்சு தண்ணி கரண்டுன்னு கேட்கையில் கூட வெட்டி கொடுத்தவங்களுக்கு ஆக்கள் உதவி இருக்கவங்களுக்கு கட்டுக்கிணறு கட்டி கொடுத்தவங்களும் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒரு உதவியும் இல்லை, என்ன ஒரு கழிச்சு விட்ட மாதிரி விட்டுருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த தண்ணி தேடி எனக்கு தந்த மலர் திரவியம்மாவுக்கு நான் நீண்ட காலம் இந்த உயிர் இருக்கும் தனைக்கும் அவருக்கு ஒரு நன்றியை நான் சொல்லுவேன். சரி, உண்மையிலே வந்து எங்களோட சேனல் சார்பாகவும் வந்து நாங்கள் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அதை தாண்டி வந்து அந்த இறந்து போன அந்த அம்மாவோட மகளோட ஆத்மா வந்து அவர் நல்ல இப்படி உதவி செய்கிறவங்களெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல அவங்களோட ஆத்மா இருக்கும் அப்படின்றத சொல்லி நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து அவங்க நிறைய இன்னும் அதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லி யாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு 20 ரூபா காசு கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அது உதவி தான். ஸோ ஒரு பெரிய அளவு உதவி இருந்தாலும் சரி, சிறிய அளவு உதவி இருந்தாலும் சரி. ஸோ வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த காசை எடுத்து இங்கே இருக்கிறவங்களுக்கு செய்யணுன்ற நோக்கத்தோடு, அதுவும் பாட்டிக்கு செய்யணுன்ற நோக்கத்தோடு செய்த திரவிய மலர் அம்மாவுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். நான் போன வீடியோலாம் சொல்லியிருந்தேன். ஸோ எங்களுக்கு நிறைய பழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டாக இங்கே வரைக்குள்ளே வந்து எங்களுக்கு வீடு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நாங்கள் வந்து அவங்களோட வீட்டில் தான் கிளிநொச்சியில் இருந்த நாங்கள். ஸோ இப்போயும் வந்து அவங்க சொல்கிறவங்க நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம், அங்கேயும் வந்து அவங்களுக்கு வீடு இருக்கா, அப்போ அங்கே வந்து நெல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறவங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பு அவங்க ஒவ்வொரு வருஷம் வந்தாலும் நாங்கள் சந்திக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அன்பு வந்து வச்சுருக்காங்க. அது எப்பயும் தொடரணும்னு சொல்லி நானும்
கடவுளை வேண்டிக் கொள்கிறேன், நான் வந்து ஆசைப்படுறோம். ஸோ தொடரும் மண்டல தொடரணும். அப்படியா? அந்த அன்பு நெடுக தொடரணும். நாங்களும் இனி வர மாட்டோம், இதோட முடிஞ்சோங்க. அப்படி முடிஞ்சா நீங்க முடிகிறதுக்கு நான் என்ன விட்டா தானே. சரி, அப்போ பொங்கல் பொங்கி நாங்கள் இன்னும் சாப்பிடல. ஒருக்கா வந்து பொங்கலை சாப்பிட்டுட்டு அண்ட் வந்து இந்த வீடியோ அப்படி முடிப்போமே. ஆனோ ஐயோ கடவுளே, என்ன அப்படி ஒன்று உடைக்கிய. என்ன செய்யணுமாண்டா ப்ரோ? சுகர் பிரச்சனை, கொஞ்சம் சுகர் பேஷண்ட் ஆகிட்டுனா. அதான் சுகர் பிரச்சனை சொல்கிறீங்க. ஆனால் போகிற இடத்துல இந்த சாக்லேட் மில்க்கு, ஐஸ் மில்க்கு, அந்த மில்க்கு, இந்த மில்க் எல்லாம் மட்டும் எப்படி ப்ரோ நீங்கள் குடிக்கிறீங்க? அதான் சாப்பிடல. அதான் சாப்பிட்றதுல குடிக்கிறேன், எனக்கு தெரியும். இதுதான் சாப்பிட்றது. அப்போ இது இனிப்போ சாப்பிடலான்னு சொல்லி இனிப்பா நீங்கள் குடிக்கிறீங்களே. குடிக்கல. நம்ம சிவா சிவா, ஓ குடும்ப பொறுப்பு இருக்குடா. ஏ நான் 2 தேங்காய் வாங்கினேன், இப்படி தேங்காய் வாங்கல. பதில் அவன் விளக்கம் இல்லாடம். இந்த மண்டையில போடுவோம். ஏன் முடியப்பட்டதுதான். ஓகே, ஸோ இனிப்பான ஒரு விஷயம். இனிப்போட வந்து நாங்கள் ஆரம்பித்து இனிப்போட வந்து முடிக்கிறோம். ஓகே, ஸோ தெய்வான பாட்டி இந்த ஒரு விஷயம் நிறைவேறினது வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னெல்லாம் வந்து சொல்ல நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, பாய்.